நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் விழுந்த பாறைகள் அகற்றப்பட்டு சாலை பணிகள் நடைபெறுவதால் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் உதகை செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில கடந்த 3 நாட்களாகவே நீலகிரி மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா உதகை, அவலாஞ்சி, எமரால்டு, எடக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்துட்டு இருக்கு. கனமழை தொடர்ந்து பெய்து வந்தாலும் கூட காற்றின் வேகமும் அதிகரித்து வருகிறது. இதனால பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து மற்றும் மண் சரிவு ஏற்பட்டு பலத்த சேதங்களானது ஏற்பட்டு வருகிறது. இதனை சரி செய்யும் வகையில தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு சென்று உடனுக்குடன் அந்த பணியினை செய்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நேற்று மாலை நேரத்துல உதகையிலிருந்து மசனக்குடி செல்லக்கூடிய சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கல்லட்டி சாலையில ராட்சத பாறைகள் சாலையில விழுந்து பலத்த சேதமானது ஏற்பட்டிருக்கு. இதனால சாலைகள்ல விரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. நேற்று மாலை முதலே மசனக்குடி சாலையில போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்க நிலையில இன்று அந்த பகுதியில சாலை பணிகள் நடைபெற இருப்பதால இன்று ஒரு நாள் தற்காலிகமாக உதகையிலிருந்து மசனக்குடி செல்லக்கூடிய சாலையில போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.